திருச்சிற்றம்பலம். நற்றவா உனை நான் மறைக்கணும் சொல்லும் நாம் நமச்சிவாயவே. அவை தலைவர் அவர்களே, நடுநிலை கவரா நடுவர்களே, என் சக போட்டியாளர்களே மற்றும் அவையோரே, கற்றவர் சபையில் வெண்டிட வந்திருக்கும் அடியேனே முத்தமிழ் வணக்கம். கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம், ஆலயம் தொழுவது சாலமும் நன்று என்ற பொன்மொழிகள் வழி திருக்கோவில் வழிபாடும் முக்கியம் என்பதை மனதில் இருத்தி அடியின் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு பாடல் பெற்ற திருத்தலம் அவிநாசி என்பதாகும். அவையோரே, அவிநாசி என்ற வார்த்தைக்கு ஒரு அற்புதமான பொருள் உண்டு. விநாசம் என்றால் அழிய கூடியது, அவிநாசி என்றால் அழிவு இல்லாதது. கோவை மாவட்டத்தில் அமைந்துள்ள பாடல் பெற்ற கொங்கு நாட்டு தலங்களுள் முதல் தலம் அவிநாசி. சிவபெருமானின் தேவார பாடல் பெற்ற சிவாலயங்களில் இது 205வது தலம் ஆகும். திருப்புக்கோழியூர் என்ற புராண பெயரை கொண்ட இவ்வாலயம் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. இறைவன் அவிநாசி என்பதால் இறைவன் பெயரே இன்று உறுப்பையும் ஆயிற்று. பஞ்சதாண்டவ தலங்களில் இத்தலம் பல சிறப்புகளையும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் கொண்ட புராண வரலாற்று பெருமையுடையது. அன்பர்களே, இத்தல இறைவன் அவிநாசி லிங்கேஸ்வரர், அவிநாசிநாதர், பெருங்கேணி நிற்பர் என்ற திருவுருவங்களில் நின்று பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றார். இங்கு தவக்கோலத்தில் கருணாம்பிகை அம்மனும் சிவபெருமான் அருகில் பெருங்கருணை நாயகியும் நின்று மக்களை காக்கின்றனர். கருணாம்பிகையின் சன்னதி மூலவரின் வலதுபுறத்தில் அமைந்துள்ளது. அம்மன் ஆட்சபேட நாயகி என்பதால் சுவாமிக்கு வலப்புறம் வீற்றிருக்கின்றார். நீண்ட ஆயுளை கொடுக்கக்கூடிய இத்தல மூலவர் சுயம்பு லிங்கமாவார் என்பது குறிப்பிடத்தக்கது. சபையோரே, இத்தலத்தில் சிவபெருமானுக்கும் அம்மனுக்கும் தனித்தனி 6 கோபுரமும் கொடிமரமும் உள்ளன. இது மட்டுமல்லாமல் சிவபெருமானுக்கும் அம்மனுக்கும் நடுவில் அருங்கோண அமைப்பிலான ஒரு சந்நிதியில் முருகப்பெருமான் விழுவதால் இத்தலம் சோமஸ்கந்த வடிவிலானது. மேலும் சிவாலயங்களில் சிவனுக்கு பின்புறம் அருள்பாலிக்கும் விஷ்ணு இவ்வாலயத்தில் கொடிமரத்தின் அருகில் சிவனை பார்த்தபடி அருள்கின்றார். இது மட்டுமல்லாமல் இத்தலத்தில் 63 நாயன்மார் சன்னதி, காலபைரவர் சன்னதி ஆகியவையும் உள்ளன. அன்பொன்னாளான நடராஜர் பொன்னார் மேனியனாக திருக்காட்சி தருகின்றார் இத்தலத்தில். ஆண்டோர்களே, இத்துணை திருவுருவங்களை கொண்டிருக்கும் இவ்வாலயத்திற்கு சென்றோமானால் முதலில் வழிகாட்டி விநாயகரை தரிசித்து பிறகு தவத்தில் இருக்கும் பாதிரி மரத்தம்மனை தரிசித்த பின்னரே சுவாமியை தரிசிக்க வேண்டும். இத்தலத்திற்கு மைல்கல்லாக அமைவது மைசூர் மகாராஜ வம்சத்திற்கும் இத்தலத்திற்கும் உள்ள நெருங்கிய தொடர்பு. இவர்கள் அரசராக பதவியேற்ற பின் காசிக்கு சென்று லிங்கம் எடுத்து வந்த இத்தலத்தில் பூஜை செய்த பின்னரே அரச பொறுப்பை ஏற்பர். சபையோரே, இதுவரை இத்தலத்தின் சிறப்பு இயல்புகளை பற்றி தெரிந்து கொண்ட நாம் இத்தலத்தில் சுந்தரர் பெருமானர்கள் நிகழ்த்திய அற்புதத்தையும் அறிவோம். ஒரு சமயம் சுந்தரரின் ஊரில் உள்ள திருவழியை சென்ற போது எதிரெதிராக இருந்த இரு வீடுகளில் ஒன்றில் பூநூல் அணியும் மங்களநாதமும் மற்றொரு வீட்டில் அழுகுரலும் கேட்பதை உணர்ந்தார். இதற்கான காரணத்தை விசாரிக்கையில் இரு வீட்டிலும் 4 வயது பையன்கள் இருந்தார்கள். மடுவில் குளிக்கும் பொழுது ஒரு சிறுவனை முதலில் இழுத்து சென்று விட்டது. அந்த சிறுவனும் இருந்திருந்தால் அவனுக்கு பூநூல் அணியும் சடங்கு நடந்திருக்கலாம் என்று வேதனையில் அழுகின்றார்கள் என்றார். இந்த சுந்தரர் இல்லம் சென்றார். இறந்த சிறுவனின் பெற்றோர்கள் சுந்தரின் மேன்மையை அறிந்து அவரை வீழ்ந்து வணங்கி தம் பிள்ளையை மீட்டு தரும்படி வேண்டினர். இரக்கமிக்க சுந்தரர் மடுவுக்கு அருகே சென்று இத்தல இறைவனை மனமுருகி வேண்டி என்றால் மறக்கேன் என்ற திருப்பதிகம் பாடினார். மெய்யன்பர்களே, 3 ஆண்டுகளுக்கு முன் முதலை வாய்க்குள் போன அச்சிறுவன் 7 வயது வளர்ச்சியுடன் வெளியே வந்தான். அவனுக்கு பூநூல் அணியும் சடங்கையும் சுந்தரரே நடத்தி வைத்தார். முதலை வாய்ப்பிள்ளை உற்சவம் என்ற பெயரில் இந்நிகழ்வினை பெரும் விழாவாகவே கொண்டாடுகின்றார்கள். பெருந்தகைகளே, இத்தலத்தின் அதிசயமாக கருதப்படுவது இத்தலத்தில் உள்ள பாதிரி மரமாகும். பிரம்மோற்சவத்தின் போது மட்டுமே இம்மரம் பூ பூக்கும், மற்ற காலங்களில் பூ பூக்காது. இத்தலத்தில் உள்ள காசி கங்கை, காசி கிணறு, நாகக்கண்ணி தீர்த்தம், ஐராவத தீர்த்தம் ஆகியவற்றில் நீராடினால் பல வினையும் நோயும் தீரும் என்பது ஐதீகம். இத்தகைய சிறப்புக்குரிய இத்தல மூலவரின் திருவருளை பெற பிரம்மா 100 ஆண்டுகளும் ஐராவதம் என்னும் வெள்ளையான
ஞானிகளும் வழிபட்டுள்ளனர். அவிநாசி அப்பருக்கு சித்திரையில் பிரம்மோற்சவம் திருவிழா, தேர் திருவிழா என மிக விமரிசையாக கொண்டாடுகின்றார்கள். அன்றைய நாட்களில் 63 நாயன்மார்களுக்கும் அவிநாசி அப்பர் ரிஷபாருடனாக காட்சி அளிப்பார் என்பது உண்மை. சிவனையை செல்வர்களே, அவிநாசி யமன் வாயில் சென்றவரை கூட மீட்டு தரக்கூடிய அற்புதமான தலம், காசிக்கு நிகரான புண்ணியத்தை அள்ளி தரக்கூடிய தலம், அழிவே இல்லாத தலம் இது. அவிநாசி அப்பரை நேரில் சென்று வழிபட்டால் அல்லது மனமுருகி வேண்டினால் மீண்டும் பிறவா தன்மையும் ஆடியாப்புகளும் இறையொருளால் கிட்டும். நான் பெற்ற இன்பம் பிறகு இவ்வையகம் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி. திருச்சிற்றம்பலம்.